தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல நாளிலே உங்களை சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாக எங்கள் தேவனாய கர்த்தர்களை பாராட்டின நன்மைகளுக்காய் நன்றியோடே துதிக்கிறார்கள். தேவரீ 2020 வருஷத்துடைய இந்த புதிய மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்திலே தேவரீ முதல் வாரத்திலே அன்பு மக்களோடு தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள அடியான ஆவியானவர் தாமே இந்த காணொலி வழியாக என்னை நிறுத்தினமைக்காய் நன்றியோடு துடிக்கிறார்கள். அரிசுத்த ஆவியானவர் தாமே பாடல் வழியாய் சங்கீத வாசிப்பு வழியாய் தேவ செய்தியின் மூலமாய் என்னோடும் மக்களோடும் இடைபடும்படியாக ஆவியானவர் இந்த அருமையான நிகழ்ச்சியை பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்மத்தில் இருக்கிற பாஸ்டமாவார்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். பின்பே கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் சேர்ந்து ஒரு சங்கீத பகுதியை வாசித்து தேவனுடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து போகலாம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை
எல்லாரும் சேர்ந்து வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தரிசனங்களை சங்கீதித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகே அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். பரலோகத்தின் பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். Praise the Lord. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே உங்களுடைய கிருபையை குறித்து பேசினேன். கிருபையை சார்ந்து எல்லாம் கிருபையே என்ற காரியத்தை கடந்த நாட்களுடைய செய்தியை பேசி இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தை குறித்து நம்மோடு பேசியிருக்கிறார். கிருபை பெருகும்போது கிருபைக்குரிய ஐஸ்வர்யம் நாம் அடைகிறோம். உலக பிரகாரமான ஒரு மனிதன் எல்லா விதமான நன்மை அடைந்தவனாய் அந்த நன்மை அவனுக்கு அதிகரிக்கும் போது உலகம் சொல்கிறது அவனை ஐஸ்வர்யவான் என்று. ஆனால் தேவ மக்களாகிய நமக்கு ஆண்டவராகிய தேவன் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், அது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டது. தேவனுடைய ஈவாகிய கிருபை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நாளொரு மேனியாய் பொழுதொரு வண்ணமாய் கிருபையை சார்ந்து ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற புது கிருபையிலே நாம் வளர்ந்து ஆண்டவரை நாம் பிரியப்படுத்துகிறவரிலே கிருபை பூரணமாகும் போது அது ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துகிறது. எனக்கு இருக்கிற அன்பான தெய்வ ஜனமே, நம்முடைய மகிமையான கர்த்தர் தம்மை அண்டிக் கொடுக்கிற கர்த்தருடைய மக்களுக்கு தம்முடைய கிருபையை ஏராளமாய் தாராளமாய் வந்து கிருபைக்குரிய ஐஸ்வர்யத்தினாலே ஆண்டவர் நிரப்புகிறதை இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியாருடைய ஆளுக்கு கீழே நாம் இருந்து கர்த்தரை நாம் பிரியப்படுத்தும் போது, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் நமக்கு சொல்கிறது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறமே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு இருக்கிற அன்பு தேவனை ஜனமே, நம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு அதிகமாய் ஜெபிக்க, அதிகமாய் துதிக்க, ஆண்டவரோடு பழக, இவே ஆண்டவரத்தில் நெருங்கி சேர்க்கிறவர்களே அது கிருபை, அந்த கிருபையானது
கிருபையின் மேல் கிருபையை நமக்கு தருகிறது. இந்த கிருபை நாம் புறப்படுகிற வேண்டிய நாம் அதில் ஐஸ்வர்யவான்களாக நம்மை மாற்றுகிறது. எல்லாம் கிருபையே. அருமையான நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவாகிய தேவன் இப்படிப்பட்ட செல்வ செழிப்பை, ஆவிக்குரிய செழிப்பை நமக்கு தருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவாய் ஆண்டவரை நெருங்கி வாழ்கிறோமோ அவ்வளவாய் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தினாலே ஆண்டவர் நம்மை நிரப்புகிறதை இந்த செய்தியின் வழியாய் உங்களோட பேச ஆவியானவர் சுத்தமாயிருக்கிறார். கிருபையின் ஐஸ்வர்யம் என்ற செய்தியுடைய தலைப்பு. அதில் 7 பாயிண்ட்ஸ் உங்களிடத்திலே தரும்படியாக இருக்கிறேன். முதல் பாயிண்ட், நமக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் கிருபையின் ஐஸ்வர்யம். ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த கிருபை, அது கிருபையின் மேல் கிருபை பெற்று அதை ஆண்டவராகிய நமக்கு ஐஸ்வர்யமடை செய்கிறார். இரண்டாவது பாயிண்ட், நம்மை தெரிந்து அழைத்த கிருபையின் ஐஸ்வர்யம். கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால் தான் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்து நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவர்களை ஆண்டவர் அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. ஆகவே அழைத்த நமக்கு கிருபையை ஆண்டவராகிய தேவன் தருகிறது மட்டுமல்ல, அந்த கிருபையினாலே ஐஸ்வர்யம் அடைய செய்கிறார். மூன்றாவது பாயிண்ட், நம்மை ரட்சித்த கிருபையின் ஐஸ்வர்யம். நாம் ரட்சிக்கப்படுவது கிருபை. எபேசியர் 8 படி அது நம்மளால் உண்டானது. அது தேவனுடைய ஈவு என்று சொல்லி உங்களோட சொல்லி அவை நம்மை ரட்சித்தது, நாம் ரட்சிக்கப்பட்டது கிருபை. இந்த கிருபையிலே நாம் நிலைநிற்கும் போது, ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பின் கிருபையிலே நாம் நிலைநிற்கும் போது ஐஸ்வர்யம் அடைய செய்கிறார். நேரம் சொல்கிறது, முடிவு மற்றும் நிலையிருப்பவரை ரட்சிக்கப்படுவார். இதுதான் இது முடிவு மற்றும் ரட்சிக்கப்படுகிற அந்த ரட்சிப்பின் ஐஸ்வர்யம் என்ன செய்கிறது? நம்மை மகிமையான ராஜ்யத்தில் இருக்கிற தேவனோடு நம்மை ஒன்றிணைய செய்கிறது. எனவே நம்மை ரட்சித்த கிருபை நம்மை ஐஸ்வர்யமடை செய்கிறது. நான்காவது, நம்முடைய ஜீவியத்தில் விளக்கும் கிருபை. நிறைய நேரங்களிலே, பல நேரங்களிலே துக்கம், சஞ்சலம், வருத்தம், போராட்டம், நிந்தைகள், அவமானங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் நிலைநிற்க முடியாதபடிக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது மேல் சோர்ந்து போகிற சமயம் எல்லாம் கிருபைதான் நம்மை தாங்குகிறது. இதனை மகிமையான காரியம். நம்முடைய இந்த உலக வாழ்விலே பணப்பற்றாக்குறை மற்றும்படியாக சரீர பலவீனங்கள், மற்றும்படியாக நண்பர்களால் அது விசுவாசிகளால் நம்ம வருகிற போராட்டங்களிலே நாம் சோர்ந்து போகிற நேரங்களிலே கிருபை, கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. இந்த கிருபை நம்மை தாங்கி 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 கிருபை தாங்குகிற நேரங்கள் உலகத்தினுடைய அரசடிகளுக்கு தப்பி நடந்து அவனை மேற்கொள்கிற வேண்டிய அதனால் நம்மை கிருபை அந்த கிருபையினாலே நம்மை ஐஸ்வர்யமடை செய்கிறார். நம்முடைய ஜீவியத்தில் வந்து கிருபை. ஆறாவது காரியம், நம்முடைய பலவீனங்களில் விளங்குகிற கிருபை. பல நேரங்களிலே படுத்த படுக்கையாக கர்த்தரை விசுவாசிக்கிறோம், கர்த்தருக்காக ஜீவிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்கிற மகத்துவமான நிலைகளிலே நாம் பலவீனம் அடைந்தவர்களாய் பலவீனப்படுகிற சமயங்கள் எல்லாம் கிருபை நம்மை தாங்குகிறது. அதை குறித்து நான் அந்த பகுதியை வியாக்கியானம் பண்ணும்போது அதை குறித்து உங்களோட நான் பேசுவேன். பலவீனங்களிலே விளங்குகிற கிருபை. இந்த பலவீனத்தில் அதை மேற்கொள்ளுக வேண்டும், கிருபை கொண்டு அதை மேற்கொள்ளுக வேண்டும்.
அதன் மூலமாய் ஐஸ்வர்யம் அடைகிறோம். அப்படி ஐஸ்வர்யமாக்கப்பட்டவர்கள் வேதாகமத்திலே உண்டு. பலவீனங்களில் விளங்கும் கிருபை. ஏழாவது காரியம், நம்மிடத்தில் வருங்காலங்களில் விளங்கும் கிருபை. வருங்காலங்களிலே இப்பொழுது 2020 வருஷம் தொடங்குகிற வரையிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் தேசத்தில் நடக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் பல நேரங்களிலே பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறார். நாம் ஒருவேளை அதை நினையாமல் அதை மறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் வருங்காலங்களிலே வருகிற நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இவை எல்லாவற்றிலே இருந்து நாம் ஜெயம் கொள்வதற்காக வேண்டி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு கிருபை. இந்த கிருபையிலே எல்லா சூழலிலேயும் வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை செய்ய முடியாத நமக்கு ஆயத்தமளிக்காத பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாத ஆண்டவராகிய தேவன் நமக்கு வருங்காலிலே ஜெயம் பெற்று அந்த கிருபையை கொண்டு ஐஸ்வர்யம் அடைய முடியாது. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மகத்துவமான ஒரு கிருபைதான் வருங்காலங்களில் விளங்க செய்யும் கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த 7 காரியங்களை குறித்து உங்களுடைய ஆவியானவர் இந்த நாளிலே என்னோடு உங்களோடு பேசுவார். கிருபையின் ஐஸ்வர்யம் தேவச்சி. எபேசியர் 1:7 8 வாசிக்கிற வேண்டியது. அப்படியே கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. வசனத்தை வாசிக்கிற வேண்டிய அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. இரண்டாம், ஆண்டவராகிய தேவன் தம்முடைய செல்லக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கிருபையின் ஐஸ்வர்யத்தினால்தான் அவரை பூரணப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசுக்குள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது பெரிய பாக்கியத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்தது எத்தனை பெரியாச்சு. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் என்று பவுல் எபேசு சபைக்கு விளக்கமாய் தெளிவுபடுத்தி பேசுகிறார். தேவ மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்திருக்கின்ற மதியமையான இந்த பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த கிருபை எத்தனை ஆச்சரியமான வழிகளிலே நம்மை நடத்தப் போகிறது என்பதை குறித்து தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். நமக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் கிருபையின் ஐஸ்வர்யம். ஆண்டவராகிய தேவன் எபேசு 1:4 இந்த உலக தோற்றத்திற்காக கர்த்தராகிய தேவன் நம்மை முன்குறித்த நம்மை ஆண்டவராகிய தேவன் கிருபையினாலே நம்மை நிரப்பினார். அல்லேலூயா. இந்த கிருபை ஒவ்வொரு நாளும் கிருபையினாலே நாம் நிரப்பப்படுகிறதுனாலே ஐஸ்வர்யம் அடைகிறோம். யோவான் 1:17 வாசிக்கும் போது அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை பெற்றோம். பிதாவாகிய தேவன் தம்முடைய செல்வக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே நிரப்பினது மட்டுமல்ல, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபை பெற்றிருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்து வழியாய் நமக்கு கிடைக்கிற சுலாக்கியம். எப்படி நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது.
இந்த கிருபையும் நாமே ரட்சிக்கப்பட்ட நம்மை ஆண்டவராகிய தேவன் சத்தியத்தினாலே நம்மை பூர்ணப்படுத்த விரும்புகிறார். சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டது. எனவே நமக்கு அளிக்கப்படும் கிருபையை பெற்ற நாம் இமே ஐஸ்வர்யமடைய கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். இரண்டாவது பாயிண்ட் நான் எடுத்து போகலாம். நம்மை தெரிந்து அழைத்த கிருபையின் ஐஸ்வர்யம். யாரை ஆண்டவர் முன்குறித்தாரோ அவனை அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியாது. உலகத்தில் இருக்கிற செல்வந்த பிரபுகளோ அல்லது உலகத்தில் இருக்கிற கல்விமான்களோ உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியாது. இந்த உலகத்தில் பிறந்த அத்துணை பேருக்கும் இயேசு சொந்தமானவர். குறிப்பிட்ட சாராருக்கு மாத்திரமல்ல, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுகிற உலக மக்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையை, தம்முடைய ஐஸ்வர்யத்தை, தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்களை அழைத்து உங்களுக்கு தர அவர் விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உலக மக்களே, விசுவாச மக்களே, உங்களோட இன்றைக்கு நான் மனம் திறந்து பேசட்டும். இந்த கிருபையை இழந்து விடாதீர்கள். இயேசு யார் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் என்பது பரலோக வாழ்வு, அறிவில்லாத வாழ்வு, சுக வாழ்வு, சமாதான வாழ்வு. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடாத ஒரு நித்தியமான ஒரு வாழ்வு ஆண்டவர் நமக்காக அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாரை ஆண்டவர் இந்த உலக தோற்றமாகவே நம்முடைய ராஜ்யத்திற்கென்று தம்மை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அவர்கள்தான் அழைக்கப்படுவார். கலாத்தியர் 1:5 வாசிக்கிற வேண்டி, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்து இருந்தது முதல், அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் என்று அற்புதமாய் கலாத்திய சபைக்கு பவுல் எழுதுகிறார். எப்படி சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச மக்கள் மிக கவனமாய் கவனிக்க வேண்டும். எப்படி சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ரட்சிக்கப்பட்ட தேவஜனமாகி நம்ம எல்லாரும் பெரிய படிப்பார்கள் அல்ல, செல்வந்த பிரபுக்கள் அல்ல, ஞானிகள் அல்ல. ஆனால் உலகத்திலே ஞானவான்கள், உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள், அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அறியப்படிய பாக்கியத்தை ஆண்டவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். உலகத்துக்கு நாம் பைத்தியக்காரர்களாக இருக்கும். நாம் ஆராதிக்கிறதை பார்த்து, துதிக்கிறதை பார்த்து, ஆண்டவரை கூப்பிடுவதை பார்த்து பைத்தியக்கார கூட்டம் என்று சொல்வார்கள். அப்படிதான் உலகம் என்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பலவீனர்களாக நம்மை தெரிந்து கொண்டார். இந்த செய்தி எடுக்கிறதுக்கு முன்பே கூட பலவீனத்தில் படுத்திருந்தீர். ஜெபித்துதான் தெய்வ செய்தியை உங்கள் மத்தியிலே கொடுத்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று தேவனுடைய மனுஷன் சொல்கிறார். எனக்கு இருக்கிற அன்பான தேவஜனமே, பலவான்களை வெட்கப்படுத்த முடியாத தேவன் இந்த உலகத்தில் பலவீனர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உள்ளவளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவர்களை அற்பமாய் எண்ணப்பட்டவளை இல்லாதவளை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நமக்கு ஒன்றும் இல்லை, நாம் வேறுபாட்டிற்கு அல்லது உலகத்திலே ஒன்றுமில்லாத நம்மை இல்லாதவர்களாகிய நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மாம்சமான ஏன் இப்படி செய்தார்கள்?
மாம்சமாக எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு எவே அப்படி செய்தார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26-30 வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். எனக்கு இருக்கிற அன்பான தேவனுடைய ஜனமே, எத்தனை மகிமையான ஒரு அழைப்பு, எத்தனை மகிமையான ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட அழைப்பு. ஆண்டவரை தெரிந்து கொண்டதனால்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பல நேரங்களில் பல பிள்ளைகள் சோர்ந்து போயிருப்பீங்க. இந்த லாக்டவுன்ல 5 மாசம் பல சூழ்நிலை உங்களை வருத்தங்கள் சஞ்சலங்கள் மேற்கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. நமக்காக ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்க மகா பெரிய அழைப்பின் பேரிலே நம்மை கைவிடாதபடிக்கு கிருபை கொடுத்த ஆண்டவர் கிருபை தந்து அந்த கிருபையின் ஐஸ்வரியத்தினாலே நம்மை நிரப்ப ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு கேட்கிற அன்பான தேவஜனமே, கர்த்தருக்குள் விசுவாசத்தில் தைரியம் கொள்வோம். பிரைஸ் காட். 3வது காரியம், நம்மை ரட்சித்த கிருபையின் ஐஸ்வர்யம். பிரைஸ் காட். எல்லாருக்கும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் பின்மாறி போயிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் விழுந்து போயிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை மறுதலித்திருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு கிடைக்காத ஒரு அழைப்பு, அவர்கள் கிடைக்காத ஒரு ரட்சிப்பை தாங்களே முனைந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ரட்சிப்பு என்பது ஆண்டவர் கொடுக்கிற தானம், கிருபை. நமக்கு நம்மை ரட்சித்த கிருபையின் ஐஸ்வர்யம். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதங்களிலே அந்த ரட்சிப்பு மகா மேன்மையான ஒன்று. தேவ மக்களாகிய நம்மோடு கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பேசட்டும். மேலும் நீர்தல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெறுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நீதிமான் அல்ல, பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார். நீர்தல் பெருக்கும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனையும் ரட்சிக்கும். அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்திலே கிருபை அதிகமாய் பெறுகின்றது. அதனால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் தாண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நம்மை ஆண்டு கொண்டது. அல்லேலூயா. எத்தனை அருமையான மகிமையான வார்த்தை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 20-21 அவ்வளவு அழகாக நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கிற வேளை, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவராயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்கள் கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தலின் சாயலிலே முதற்பலனாகி கிறிஸ்து உயிர்த்தலின் சாயலிலே இணைக்கப்பட்டபடினாலே கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லி பவுல் எபேசு சபைக்கு அவர் எழுதுகிறார். தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளை, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமானது. நான் அவத்தியும் லௌகீக இச்சையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவளாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் தமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நமக்கு அது போதிக்கிறது. ஒரு அழகாய் ஆவியாளர் பேசுகிறார். நான் நம்பியிருக்க ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான பிரசன்னமாக்குதலுக்கு அவர் வருகைக்காக நாம் எல்லாரும் வெயிட்டிங் ஃபார் அவர் லார்ட்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் கிருபை. இந்த கிருபையுடைய ஐஸ்வர்யம் நமக்கு தந்தபடினால்தான் இவே கிருபையினாலே நம்மை பூரணமாக்கி கொண்டிருக்கிற நம்முடைய பூரணராகி பிதாவினாலே பூரணமாக்கப்பட்ட இவே ரட்சகராகி நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து ஜீவனை கொடுத்த இவே அவருடைய பிரசன்னமாவதற்காக அவருடைய வருகைக்காக இவே நம்ம எல்லாரும் காத்திருக்கிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறவர்கள் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். இவே கர்த்தருக்கு பயப்படுவதனாலே மனுஷன் தீமை விட்டு விலகுவார்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13-14 சொல்கிறது. இவே ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு 2 பேர் போனார்கள். ஒரு பரிசேயன் போனான், ஒரு ஆயக்காரன் போனான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறடிக்க துணியான் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு தேவனே பாவியாகி என்ன கிருபையாயிரும் என்று சொல்லி பரிசேயன் ஆனந்து உள்ள போயிட்டான். நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் சொல்லி தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆயக்காரனோ தேவனுடைய ஆழத்துக்குள்ள போக துணியாதபடிக்கு இவனே பாவியாக என்ன கிருபையாயிரும் என்று சொல்லி இவன் தேவ சமுத்திரத்தின் மார்பிலே அடித்துக் கொண்டு ஜெபித்தான். வேதம் சொல்கிறது, அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். அவன் அல்ல, இமே பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். ஏனெனில் தன்னைதான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான். தேவஜனமே, நம்மை ரட்சித்த கிருபையின் ஐஸ்வர்யம், இந்த மகிமையான பிரசனத்தை தேவ மக்களாகி நமக்கு எத்தனை இந்த ஆனந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்திற்காக ஆண்டவரை துதிக்க வேண்டியது அவசியம், மயப்படுத்த வேண்டியது அவசியம். பிரைசலாம். ஹல்லேலூயா. 4வது காரியம், நம்முடைய ஜீவியத்தில் விளங்கும் கிருபையின் ஐஸ்வர்யம். நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய வாழ்க்கையில் கிருபை எப்படி நமக்கு வெளிப்படுகிறது? இந்த கிருபை இல்லாவிட்டால் நம்ம ஜீவியத்தில் பல நேரங்களிலே விழுந்து போயிருப்போம், விசுவாசத்தை விட்டு ஓடி போயிருப்போம். இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி புலம்பர் 3:22 சொல்லுகிறது. என்ன கேட்க அன்பான தேவ பிள்ளைகளே, நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. நம்முடைய ஜீவியத்தில் வருகிற சோதனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தை, ஆவானங்களிலே இன்றைக்கும் நம்மை நிலைத்திருக்கிற தேவ கிருபையே. அதை ஒவ்வொரு நாளும் எண்ணி கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்றி கடனை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் பெரிய பணத்தையோ பொருளையோ கேட்கல, நன்றி சொல்ல முடியாது. உனக்கு கிடைக்கிற நேரங்களில் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கண்ணீர் விட்டு, ஆண்டவரே இத்தனையா என் வாழ்க்கையிலே வந்த சோதனையிலே எனக்கு கிருபை தந்து என்னை ஜெயிக்க செய்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவ மக்கள் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமது ஜீவியத்தில் வழங்கும் கிருபையின் ஐஸ்வர்யத்தை குறித்து கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிற வேண்டு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிற வேண்டு, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை உரிதாகவே இல்லை. அவர் எல்லாரையும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்துச்சு. பவுல் எவ்வளவாய் அழகாய் சொன்னார். நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையே, என்னோடு இருக்கிற தேவ கிருபையே, கர்த்தர் தந்த அந்த கிருபைதான் அப்படி செய்துட்டு. புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு நம்மோடு கிருபை இருக்கிறது, நம்மோடு கிருபை இணைந்து வருகிறது. ஒரு மனிதன் எங்கெல்லாம் போகிறனா அந்த மனிதனை சார்ந்து நிழல் போகும். நிழலை விட்டு மனிதனை பிரிக்க முடியாது, மனிதனை விட்டு நிழலை பிரிக்க முடியாது. மனிதன் போகிற இடமெல்லாம் நிழல் அவனை சார்ந்து. அதே போல நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் கிருபை நம்மை சார்ந்து வருகிறது. நம்மளுடைய போக்கையும் வரத்தையும் இதன் கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நம்முடைய ஜீவியத்தில் சொல்கிறார். இத்தனை அருமையான கர்த்தருடைய நீங்கள் பிரயாணப்படுகிறவர்களே, நடந்து போகிறவர்களே, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்முடைய தூதர்கள் கையில ஏந்தி கொண்டு போகிறார் என்று சொல்லி நம்முடைய ஜீவியத்தில் வருகிற கிருபையை கவனித்து பாருங்கள். அந்த கிருபைதான் சொல்றார், நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்திருச்சு என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அழகாக
பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவள் இனிமே தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்காமல் சொல்லி யோனா 2:8 சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இனிமே உலகத்திலே சார்ந்த பொய்யான மாயைகளை பற்றி கொண்டு நமக்கு இருக்கிற கிருபையை போக்கடிச்சு விடாது. கிருபை நம்ம விட்டு இழந்துடக்கூடாது. சொல்ல விட்டு கிருபை நீங்கினபடினாலே அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு அபிஷேகத்தை இழந்தான். கேளிக்கை மனிதனாய் மாறினான். ஆனால் தீர்மானத்தின்படியே தாயின் பற்றிய அபிஷேகப்படப்பட்ட அந்த மனிதன் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்ட மனிதன் தான். ஆனால் மாயான பொய்யான மாயை உலகத்திலே உன் கண்களுக்கு நேராக அதை ஏற்றி அவன் அதை பற்றி கொண்டபடினாலே தனக்கு இருந்த கிருபையை போக்கடிச்சுட்டான். எத்தனை பேர் கிருபையில் இருக்கிறீங்க? விசுவாச மக்களே, ஆராதனை இல்லை, தோத்திரம் இல்லை, துதி தோத்திரம் இல்லை. நிறைய பேர்கள் என் ஆவியிலே உணர்கிறேன். கர்த்தருடைய தூரம் போயிருக்கீங்க, என் பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்க, அடிக்கடி வேதனைப்படுங்க. என்ன வாழ்க்கை? இலியாவை போல சோர்ந்து இருக்கிறீங்களா? உங்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்க ஆண்டவர் வந்தவராக இருக்கிறார். அவன் புசித்து குடித்து பலனடைந்து அந்த பலத்தோட அந்த கொரோனா வைரஸ் லாக்டவுன் ஏற நாட்களை மிதித்து நடக்க வேண்டும். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போனபடிக்கு யாரொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கிறவனாகும். ஒருவேளை ஓரத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாய் போல சீர்கற்றனாகும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எபிரேயர் 12:15-16 சொல்லுங்கள். நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். ஆண்டவர் எச்சரிக்கிறார். பவுல் மூலமாய் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார். ஆவிலே தொடங்கின நீங்கள் எவ்வளவு தூரமாய் மாம்சத்திலே முடிக்கிற இத்துணை புத்தியினா. அவைதான் நியாயப்பிரமாணத்திலே நீதிமானாக விரும்புகிற நீங்கள் இன்னும் நியாயப்பிரமாணத்தை பற்றி கொண்டிருக்கிறாங்க. கிருபையின் பிரமாணம் வெளிப்படுகிறது, வெளிப்பட்டாயிற்று கிறிஸ்துவின் சுமமாய். ஆனால் நீதிமான்களாக நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்கு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசனாலே நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறோம். பவுல் சொல்கிறார் கலாத்திய சபைக்கு, கலாத்தியர் 5 4-5 வசனங்கள் அப்படி சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஜீவியத்தில் விளங்குகிறதான கிருபையை நாம் சிந்தித்தோம். நம்முடைய ஜீவியத்தில் வருகிற சோதனைக்கு கிருபை கற்றுக் கொடுங்க. கிருபையோடு இணைந்திருங்க. அந்த கிருபை உங்களை தற்காக்கும். அந்த கிருபை உங்களை ஐஸ்வர்யமாய் மாற்றும். ஜெயங்குரு உலக மாமிசம் பிசாசை ஜெயிப்போம். நமக்கு முன்னே ஜெய கிறிஸ்து போகிறார். கோணலான வழியை செவ்வையாக்க முடியாது. ஜெய கிறிஸ்து சேனையின் கர்த்தர் நமக்கு முன்னே போகிறார். வியாதியோ பலவீனமோ கொரோனா வைரஸோ என்னை மேற்கொள்ள சொல்லி பயப்படாது. கிருபை கொண்டு ரட்சிக்கப்படுங்க. அது உங்களான அல்ல, தேவனை அந்த ஈவை கிருபையாக ஈவை பற்றிக் கொள்ளும். 5வது காரியம், நம்முடைய ஊழியத்தில் விளங்கும் கிருபை. அந்த கிருபைதான் ஐஸ்வர்யமாய் நம்மை மாற்றுகிறது. ஊழியத்தை தொடங்கின காலங்களிலே நேற்று கூட என் துணையோடு கூட உட்கார்ந்து ஊழியத்தில் வந்த போராட்டங்களை, நிற்க முடியாத சூழ்நிலைகள், ஊழியத்தில் வந்த கண்ணீரில் பள்ளத்தாக்கி குறித்து அதிக நேரம் நாங்கள் பேசிக்கொண்டோம். எல்லாம் கிருபையிலே. இன்றைக்கு உங்களோட நான் பேசுகிறேன் என்று சொன்னால் என் ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்த கிருபைதான். ஒரு பெரிய பட்டதாரியோ அல்லது செல்வந்த பிரபு அல்லன, பலவீனன், இல்லாதவன்,
ஆனால் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கிருபையை தேவனுக்கு தந்தனால இந்த ஊழியத்தில் கிருபை விளங்க செய்திருக்கிறார். அவன் கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல ஆண்டவருடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு சொல்றார். எனக்கு கொடுத்த சின்ன ஊழியத்துல உண்மையாய் இந்நாள் வரைக்கும் இருக்க கர்த்தர் செய்திருக்கிறார். நான் தடுமாறுகிற இடங்களிலே கர்த்தர் எனக்கு கிருபையினாலே என்னை தாங்கினார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்றது, நான் தேவனுடைய கிருபையை உறுதியாக்குவதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. இவன் தேவனுடைய கிருபையை நாம் வீணாக்குறது. தேவன் கொடுத்த கிருபையில அதை பற்றி கொண்டு இந்த கனமான உண்மையான ஊழியத்தை வெற்றி சிறக்க கர்த்தர் இன்னார் கிருபை செய்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, இன்னார் வரைக்கும் கர்த்தரோட பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம்னு சொல்ல கிருபை பற்றி கொண்டு போனால் நம்முடைய ஊழியர்களில் இன்னும் அற்புதங்களை அதிசயங்களை காணப்படும். கொரோனா வைரஸ் வந்து லாக்டவுன் பீரியட் வந்து சபை மூடினாலும் ஊழியத்துக்கு சேதம் தேவ சபை வளரும். அநேக கிளை சபை ஆரம்பிக்க போகிறோம். அநேக ஊழியர்களாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். லேவியர்களை வர்த்திக்க செய்வேன் சொல்லி கர்த்தர் சில ஆண்டுகளுக்குமே கொடுத்த வாக்குத்தத்தம் சபையில நிறைவேறும். சொல்லுங்க, அல்லேலூயா. லேவியரை வர்த்திக்க செய்வேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக சபைகளை கட்டி இனி காலையில இனி ஊழியத்துக்கு நேரம் யாரும் எண்ணி விடாது. ஒரு பெரிய எழுப்புதலை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதலை நேராக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்த அழைத்து வருவார். அதனால்தான் கர்த்தர் நம்மை என்ன செய்வார், புடமிடுகிறார். நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய விசுவாச மக்களிலே காணப்படுகிற இந்த ஊழிய குறைபாடுகள், சுவிசேஷ குறைபாடுகள் எல்லாவற்றையும் இந்த கருமை நீக்க முடியாதான் கர்த்தர் இந்த நாட்களில் இந்த லாக்டவுன் பீரியட்ல கர்த்தரை புடமிடுகிறார். ஒளிந்து கொள்கிற காலம் வண்ணத்து பூச்சி சில காலம் மனிதரால் அவமதிக்கக்கூடிய, பிள்ளைகளால் வெறுக்கக்கூடிய அந்த கம்பளி பூச்சி இடைகளை தின்று அதன் அடியிலே சில காலம் காத்திருந்து புதிய மேனியோடே வண்ணத்து பூச்சாகி வருகிறது. எந்த பிள்ளைகளாம் வருத்தார்களோ அந்த பிள்ளைகள் அதை ஓடி பிடிக்க முடியாது, அதை தொடர்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் கிருபை ஒரு எழுந்திருப்பீங்களா? கிருபை பற்றி நல்லவே கிருபை கிருபை இழந்திருக்கு. அடிக்கடி சோர்வடைகிறேன், அடிக்கடி பலவீனம் அடைகிறேன், அடிக்கடி என்னை ஏதோ ஒன்று தாக்குகிறது, என்னை விட்டு அதை தூரப்படுத்தும் ஆண்டவர். உடைய கிருபை எனக்கு தாங்கப்பா, உடைய கிருபை எனக்கு தாங்கப்பா. உடைய கிருபையினால உடைய ஊழியத்தை விசுவாச ஜீவியத்தை நான் அதிகமாக செய்ய எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆத்துமாக்கள் நான் சந்திப்பதற்கு, ஆத்துமாவை செய்வதற்கு, என்னுடைய ஊழியக்காரோடு என்னுடைய சக விசுவாசங்களோடு சேர்ந்து இந்த உன்னத ஊழியத்தை செய்ய எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. கலாத்தியர் 2:21 திரும்ப வாசிக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாக்குறதில்லை. கர்த்தர் கொடுத்த கிருபையை நானே அலட்சியம் பண்றதில்லை, அதை அலட்டறதில்லை. நீதியானது கிருபையின் நியாயப்பிரமாணத்தினாலே, நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரிப்பது வீணாயிருக்குமே. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்முடைய ஊழியங்களிலே அற்புதங்களை விளங்க செய்கிற தெய்வம். 6வது காரியம், நம்முடைய விளைவுகளிலே விளங்க செய்யும் கிருபையின் ஐஸ்வர்யம். பிரைஸ் காட். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நான் வாசிக்கிற வேண்டும். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போகும், பலவீனத்தை என் பலன் பூரணமாக விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் நினைவு பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலவீனமாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்களிலும் நான் பிரியமாக இருக்கிறேன். பல நேரங்களில் பலவீனம் அடைகிறோம்.
பல நேரங்களிலே சோர்வடைகிறோம். தேவனுடைய தாசராகிய பவுல் அருமையாக எழுதுகிறார். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். பவுல் சொன்னாரே, ஆண்டவரே நான் பலவீனமாக இருக்கிறேன், என்னை குட்டும்படியான சாத்தான் இருக்கிறான், என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குத்துகிறது சாத்தான், இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்த போது இவன் கர்த்தர் அவரோட பேசுகிறார். அதற்கு இவன் அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்னே தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன். இது ஒரு பெரிய கிருபை அல்லவா? பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற மனுஷன் உண்டானால் பவுல் அடியார் எவ்வளவு அழகாய் சொல்றார். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா, ஆண்டவரே நீ இருக்கிறியா, ஆண்டவரே நீ எங்க இருக்கிற, நான் இப்படி பலவீனமா இருக்கிறேன், நான் என்ன துரோகம் செய்யிட்டேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த மரணம் கொடுக்க என்று சொல்லி அழகுறீங்க. இனிமே நம்ம கத்திரத்தில் பெரிய காரியங்களை ஒன்றும் சாதிக்கல. கத்திற்காக அரிய பெரிய காரியங்கள் செய்த தேவனுடைய மனுஷனாகி பவுல் சொல்றாரு, இனிமே ஆகையா கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலவீனமாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் எனக்கு வரும் பலவீனங்களிலே, நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த தாக்கம், பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த மேன்மை பாராட்டுதல் உங்களுக்கும் எனக்கு வரும். அது சாதாரணமா வராது. கிருபையின் ஐஸ்வர்யத்தை சுதந்திரத்துக் கொண்ட, கிருபையை டேஸ்ட் பண்ண, கிருபையினாலே நிறைந்திருக்கிற அது ஐஸ்வர்யமான தேவ மனுஷனாகிய கிறிஸ்துவை சரியாய் புரிந்து கொண்ட தேவ மனுஷன் சொல்றாங்க. பவுல் சொல்றார். அப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு வருகிற பலவீனங்களிலே அவருடைய கிருபை விளங்குமானால், அவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ளப்படுவால் கர்த்தர் அதற்கு ஒரு ஐஸ்வர்யத்தை தருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். கடைசியாக 7வது காலம், நம்மிடத்தில் வருங்காலங்களில் விளங்கும் கிருபை. வருங்காலங்களில் வரும் கிருபை. கிருபை வருங்காலங்களில் வரும் கிருபைனா கிருபை பெற்றுக் கொண்டிருக்கோம். வருங்காலங்களில் வருதான அந்த மகா பெரிய காரியங்களுக்கு, தடைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, பிரதிகளுக்கு, இது போன்ற தடைகள் வரும் காலங்களிலே கிருபையில நாம் ஐஸ்வர்யம் அடைய வேண்டும். 2 இப்படி சொல்கிறது, நம்முடைய தயவுள்ள சித்தத்தினாலே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு அவருக்குள் உண்டாயிருக்கிறது. சங்கீதம் 59:16-17 இப்படி சொல்றது, நானே உம்முடைய வல்லமையை பாடி, நானே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடக்கமானி. என்பதனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடக்கமும் கிருபை உள்ள என் தேவனமாக இருக்கிறார். எத்தனை மகிமையான ஒரு காரியம். வருங்காலங்களிலே வரப்போகிற உபத்திரவங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனையிலிருந்து நாம் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் கிருபையிலே நாம் நிறைந்திருக்க வேண்டும். அந்த கிருபையினாலே ஐஸ்வர்யம் அடையும் போது வருங்காலங்களில் வருகிற விபத்து நம்மை மேற்கொள்ளாது. ஜெயஜியும் செய்து கிறிஸ்துவோடு ஆளுகை செய்ய முடியும். சகரியா 12:10 சொல்கிறது, நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். எரேமியா 32:12 சொல்கிறது, 1000 தலைமுறைக்கு மட்டும் கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். எபேசியர் 1:23 சொல்கிறது, எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். கிருபையே
எல்லாம் கிருபையே. கிருபை இவே கிருபையின் ஐசுவத்தினால் இவே நம்மை பரிபூர்ணம் அடைய செய்யும். இந்த வார்த்தையினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும். இந்த வார்த்தையின்படியே எங்களோடு இணைப்பதற்காக இந்த வார்த்தையின்படியே நீர் எங்களுடைய தேவரீகத்தாவே உடைய கிருபை எங்களுக்கு தாங்க. எங்களை ஆசீர்வதித்து தேவரீகத்தாவே இந்த 7 பாயிண்ட் வழியாக கர்த்தர் நாம் கேட்ட சத்தியத்தின் வழியாக இந்த கிருபையை வருங்காலங்களிலே கர்த்தாவே அதை நீர் விளங்க செய்கிற அப்படின்னா அந்த கிருபை மேல் கிருபை பெற்று கிருபைയുടെ ஐஸ்வர்யங்களாய் மாற்றப்பட்டு என்னே இந்த கிருபை கொண்டு எவரையும் மகிமையின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க என்னை என் மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய சிநேகம் நம்முடைய இப்போது எப்போது சதா காலமும் நிறைவாய் தங்கியிருப்பார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. அல்லேலூயா. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூழ்ந்து வளம் பெருக. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூழ்ந்து வளம் பெருக. தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.